ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடின் கருத்துக்களம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட். உடன் வழங்குபவர்கள் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம். ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட. உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். அங்கன்வாடி மையங்கள் வெறும் உணவு கூடங்கள் அல்ல, உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தின் ஆதார மையங்கள். குழந்தைகளிடையே உயர் பண்புகளை உருவாக்கிட அர்ப்பணிப்புடன் கூடிய அயராத உழைப்பு. 16 வயது முதல் 18 வயது வரையிலான வளரிளம் பெண்கள் வருங்காலத்தின் ஆரோக்கியம் மிகுந்த தாய்மார்களாக திகழ்ந்திடவும் பொருளாதார நிலை மேம்படவும் விசேஷ பயிற்சிகள், இன்னும் எண்ணற்ற சேவைகள் காத்திருக்கின்றன உங்களுக்கு அருகிலுள்ள அங்கன்வாடி மையங்களில். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட. உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். உங்க வீட்ல கர்ப்பிணி பெண் யாரும் இருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல அவங்களோட பேரை பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படி பதிவு பண்ணிருக்கிறது மூலமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது. உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. வணக்கம் நேயர்களே, கருத்துக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. அர்த்தமுள்ள தலைப்புகளில் ஆழமான பார்வையோடு பங்கேற்பாளர்களுடைய பல்வேறு பயனுள்ள கருத்துக்களுடன் பயணிக்கிறது கருத்துக்களம். சாமானிய மனிதர்களுடைய சமூக புரிதலுக்கான விவாத தளம் கருத்துக்களம். சமூக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்குமான பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களத்தில் விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைப்பு, முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? ஏன்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் காலத்தினுடைய கட்டாயமா மாறி போச்சு. அதுக்கு யாரை குறை சொல்றதுன்னு சொல்றோமோ, காலத்தை சொல்லணுமா, இல்ல வளர்ப்பை சொல்லணுமா, நேரத்தை சொல்லணுமா, பண்பாட்டை சொல்ல வேண்டுமா என்று பல்வேறு விஷயங்கள் நம் முன்னே இருக்குது. இந்த இரண்டு விஷயங்களும் பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் தான் என்று இரண்டு தரப்பிலிருந்து பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கிறோம். கடந்த 28 ஆண்டுகளாக சேவாலயா என்கிற ஒரு நிறுவனத்தை 28 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அனாதை குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் 80க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு ஒரு அற்புதமான இல்லத்தை அமைத்துக் கொடுத்து சமூக ஆர்வத்தோடும் சமூக அக்கறையோடும் தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற திரு சேவாலயா முரளி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையும் எழுத்தையும் சமூக முன்னேற்றத்திற்கும் சமூக மேம்பாட்டிற்குமாக தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் திருமதி கீதா குமாரி அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய விவாதத்திற்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு, முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? ஏன் இந்த கேள்வியை நாம் வைக்கிறோம்? ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விகள் இருந்தே இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு கால சூழல்கள், மனநிலை மாற்றங்கள், உறவிலே ஏற்படுகின்ற பிணக்குகள், புரிதல் இல்லாமல் போறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இந்த தலைமுறை இடைவெளியும் உறவு இறுக்கமும் இந்த மாதிரி நிறைய முதியோர் இல்லங்களை
கொண்டு வந்திருக்கு. இதுல இருக்க சாதக பாதகங்களை நாம எப்படி பார்க்க போறோங்கிறத பத்தி இன்றைய நிகழ்ச்சியில நாம பேச போறோம். முதல்ல முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்ற இந்த பக்கத்திலோட வாதத்தை கேட்கலாம். சார் சொல்லுங்க. இன்றைய சூழல்ல முதியோர் இல்லம் பெருகிறது காரணம் முழுக்க முழுக்க பெரியவங்க தான். காரணம் என்னன்னா, அக்கத்த முகத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் இவனா வெளிநாடு போயிருப்பான். இந்த வயிற்றெரிச்சல்ல குழந்தை பிறந்தவனா என் பிள்ளையும் வெளிநாடு தான் போகணும் அப்படி எண்ணத்துல அவன் படிக்கிறான் படிக்கல எந்த கவலையும் கிடையாது, அவனை வெளிநாடு அனுப்பிச்சிருது. அப்புறம் எப்படி இங்க உள்ளூர்ல யார் பார்த்துக்குவா? அதை விட அந்த காலத்துல குழந்தைய ஒரு 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பெற்று வச்சிருப்பாங்க. 4 பேர் படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க அவங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு அப்பா அம்மாவை காப்பாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் மாறி போச்சுங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க. அந்த காலத்துல பசுமை திட்டம்னு கொண்டு வந்து நம்ம உணவு திட்டத்துக்காக வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் மாதிரி நம்ம திட்டம் ஒன்று போட்டோம், குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு. முதல் 3 இருக்கட்டும்னாங்க, அப்புறம் 2 இருக்கட்டும்னாங்க, அப்புறம் 1 போதுனாங்க, அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டி போதும், பொண்டாட்டி புருஷன் போதுனாங்க. அதில் வந்து சிக்கல் தாங்க. ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு நம்மளையும் பார்த்துக்கணும், அவனும் ஆளாகணும் அப்படின்னா அது எந்த மாதிரி முடியும்? சரி சரி சொல்லுங்க. சகிப்புத்தன்மை, பெற்றோர்கள் சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பா முதியோர்களும் தோன்றதுக்கு காரணம் இருக்காது. பெற்றோர்களுக்கு இருக்கணும் சொல்றீங்க. பெற்றோர்களுக்கு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். சரி சரி, அது குறைவா இருக்குன்றீங்க உங்களோட பார்வை. சார் சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பெற்றோர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தனக்கு துட்டு கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அல்லது தனக்கு பட்டு கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அல்லது நகை நட்டு கொடுக்க வேண்டும் என்றும் அல்ல. இளைஞர்கள் பெற்றோர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்றால், தனது 10ஆம் பசலி குணங்களை தங்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பழைய அந்த 10ஆம் பசலி குணங்களை விட்டுக் கொடுக்க கூட தயாராக இருக்காத அந்த முதியவர்களால் தான், பெரியோர்களால் தான், பெற்றோர்களால் தான் முதியோர் இல்லங்கள் பெருகுகின்றன. ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இன்றைக்கு முதியவர்கள் எனப்படுபவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ தானே இருந்திருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பையன் இந்த கல்லூரிக்கு தான் போகணும்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க, தான் பொண்ணு இந்த வேலைக்கு தான் போகணும்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அதே ஈகோ, அதே தன்முனைப்பு இன்றைக்கும் அவங்களுக்குள்ளார இருக்கு. எப்போ 2 தலைமுறை தாண்டி வந்த பிறகும் கூட தன்னுடைய பையனை, தாத்தா சொல்றார், தன்னோட பையனை நீ என்ன கோயிலுக்கு போறியா, வேட்டி கட்டிட்டு போ, அவர் அப்படி முறைக்கிறார், பேண்ட் போட்டு போறார். பொண்ணுகிட்ட மருமகிட்ட சொல்றார், ஏமா உபன்யாசத்துக்கு போறியா, சேலை கட்டிட்டு போ, அப்படியே அது முறைக்குது, அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. பார்த்தா சுடிதார் போட்டு போகுது. உடனே இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கோபம், ஐயோ இந்த வீட்டுல நான் சொல்ற யாருமே மதிக்கிறது இல்ல, எதையுமே கேட்கறது இல்ல, எங்க மதிப்பு போயிடுச்சு, எங்க மரியாதை போயிடுச்சு, புலம்புறாங்க. அப்போ அந்த புலம்புல யார்கிட்டயா சொன்னா தானே மன அமைதி கிடைக்கும். வீட்டுல சொல்ல முடியுமோ? தாத்தா பாட்டி கிட்டே, பாட்டி தாத்தா கிட்ட சொன்னாக்க இன்னும் குழப்பம் அதிகமா போகும். பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி போய் சொன்னா என்ன ஆகும்? இந்த வீட்லயே குடும்பத்துல நல்லா குச்சி விட்டு ஆண்டி எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துட்டா அக்கடான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சௌக்கியமா அங்க போய் இருந்துட்டா இந்த கன்றாவையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் முதியோர் இல்லங்கள் அவங்களால தான் பெருகுது. ஓகே, நீங்க ஆக்சுவலா இப்ப நீங்க முதியோர்கள் இல்ல பெரியோர்கள் வீட்டுல இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் கோயிலுக்கு போனா சொல்லி கொடுத்து நல்லது தானே, அது ஏன் வந்து இளைஞர்கள் குற்றமா எடுத்துக்கணுங்கிறத நம்ம பேசுவோம். நம்ம தொடர்ந்து பேசலாம், அதை பத்தி பேசலாம் சார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விசு அவர்களும் பிரதாப் போத்தன் இவர்களே நடிச்ச ஒரு படம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. விசு வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, எல்லா விஷயத்தையும் ஒரு பெற்றோருங்கிற முறையில, தந்தைங்கிற முறையில எல்லா விஷயத்திலயும் ஊர் விஷயத்துல எல்லாம் ஒரு மூக்க நுழைப்பார். இதனால அந்த குடும்பத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால அந்த பிரச்சனைகளை தாங்க முடியாம, அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதாப் போத்தனா அவரோட மனைவியும் ரொம்ப கதறி கண்ணீர் விடுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல விசுவே அவரே போய் அந்த முதியோர் இல்லத்துல போய் ஜாயின் ஆயிடுவார். அதனால இது என்ன தெரியுதுனாக்க, முதியோர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து என்ன ஊர் பிரச்சனைகளும் சரி, தன்னோட பிரச்சனைகளும் சரி, அவங்க ஒழுங்கா பாதுகாத்துக்கிறது இல்ல. இதனால குடும்பத்துக்கு வந்து பல குழப்பங்கள் வந்து ஏற்படுறது. அதனால முதியோர்கள் வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு போனானாக்க பல பிரச்சனைகள் வராது. ஓகே, அனுசரிச்சு போகாம இருக்கிறது தான் முதியோர் இல்லங்கள் பெருக காரணம். பெற்றோர்கள் அனுசரிக்காதான் காரணம் சொல்றீங்க. ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க மற்ற பிரச்சனைகள்ல. ஓகே ஓகே ஓகேமா, நீங்க ஒரே புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை கொடுத்து வளர்த்துட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துறாங்க இந்த காலத்துல. அதனால கண்டிக்கிறதே கிடையாது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காத பெற்றோர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அப்படித்தான் தண்டிக்கப்படுறாங்க இந்த காலத்துல. அளவுக்கு அதிகமான பணம் கொடுக்க வேண்டியது செலவுக்கு இன்னைக்கு இருக்கு. என் புள்ள அப்படிதான் இருப்பான், என் புள்ள இங்கிலீஷ்லயே தான் பேசுவான், என் புள்ள அப்படியே இதுலதான் இருப்பான், ஜீன்ஸ் தான் போடுவான், என் புள்ள கார்ல தான் போவான், ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். பிற்காலத்துல நம்மளுக்கு பணம் இல்ல அப்படிங்கிற வரும்பொழுது அதனுடைய தாக்கம் அந்த பிள்ளைகளுக்கு புரியறதே கிடையாது. மீண்டும் எனக்கு அப்படியே இருந்துதான் பழக்கம்,
நான் தனிமையா இருந்துதான் பழக்கம், தனி ரூம்ல தான் இருப்பான், அவனுக்கு யாரோடய மிங்கிளாகவே பிடிக்காது, இப்படின்னே சொல்லியே வளர்த்துறாங்க அவங்க அத்தனை பேருமே. தங்கூட கூட மிங்கிள் ஆகிறது இல்லையே அப்படிங்கிற தாக்கம் வரும்பொழுது இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அந்த பசங்களால அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் இல்ல. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அத்தனைக்கும் காரணம் என்னுடைய தாய் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தாயும் நல்லதுக்கும் காரணம் அவங்கதான், கெட்டதுக்கும் காரணம் அவர்களாக மட்டுமே தான் இருக்க முடியும். ஒரு 5 வயதில் ஒரு பையனுக்கு உடைய ரோல் மாடல் அவங்க அப்பா தான். 5 வயசுல அவன் சொல்லுவான் எனக்கு ஹீரோ எங்க அப்பா தான் சொல்லுவான். 10 வயசுல சொல்லுவான் எங்க அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவார். 15 வயசுல சொல்லுவான் அவர் கிடக்கிறார் கத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படிமா. 20 வயசுல அதே புள்ள சொல்லுவான் எங்க அப்பா சரியான எதிரா, அவரை நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படிமா. 30 வயசுல சொல்லுவான் நான் எங்க அப்பாவை பேசுறதே இல்லை, எங்க அப்பாட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லை. 35 வயசுல சொல்லுவான் எப்படி வந்தால நீ கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற அப்படிமா. 40 வயசுல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான் நல்லவர் தான், என்ன அப்ப நல்லாதான் வளர்த்தாரு அப்படிமா. 50 வயசுல அவன் சொல்லுவான் எங்க அப்பா அந்த காலத்திலேயே என்ன அவ்வளவு பொறுமையோட நல்லா வளர்த்தாரு, அப்படி எங்க அப்பா மாதிரி வராது அப்படின்னு 5 வயசுல சொன்ன அதே வார்த்தையை அவன் திரும்பி சொல்வதற்கு 45 வருடங்கள் ஆகின்றன. அதே மாதிரி புரிதலுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகின்றது. ஒரு தந்தையை தன் மகன் புரிந்து கொள்வதற்கு தானும் தந்தையாக வேண்டிய 45 வருடங்கள் ஆகின்றது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அப்பவே அந்த தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அந்த 20 to 30 இடைவெளி இதுவா இருக்கு, ஒத்து வர்றதில்லை, மனமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பெற்ற தாயால் மட்டுமே ஒரு மகனை தன்னுடைய வழியில் நல்வழிப்படுத்த முடியும். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய மாற்றங்களையும் தன்னுடைய பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி இல்லாம தான் தான் என் புள்ள என்னோட புள்ள அப்படின்னு ஏன் இருக்கணும்? பொத்தி ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால அவங்க ஸ்பாயில் பண்ணனால அதுக்குண்டான பெனால்டி அவங்க தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கருத்துக்களம் தொடரும். இணைந்திருங்கள் பொதிகையுடன். கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். அங்கன்வாடி மையங்கள் வெறும் உணவு கூடங்கள் அல்ல, உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தின் ஆதார மையங்கள். ஆம், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கான மருத்துவ சேவைகள் மற்றும் இணை உணவு, குழந்தை வளர்ப்பு குறித்து தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு நலக்கல்வி, குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள், 6 வயது வரை முன்பருவ கல்வி என அர்ப்பணிப்புடன் கூடிய அயராத உழைப்பு, வளரிளம் பெண்கள் வருங்காலத்தின் ஆரோக்கியம் மிகுந்த தாய்மார்களாக வலம் வரவும் அவர்களின் பொருளாதார நிலை மேம்படவும் விசேஷ பயிற்சிகள், இன்னும் எண்ணற்ற சேவைகள் காத்திருக்கின்றன அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துல சீம்பால் கொடுக்கணும் கூடவா ஒரு பொண்ணுக்கு தெரியாது? பிறந்த 6 மாசம் வரைக்கும் புள்ளிக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணி கூட தேவையில்லை. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் தரலாம். ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விலாவாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ
ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். அங்கன்வாடி மையங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. குழந்தை பிறந்ததுல ஆரம்பிச்சு 6 வயசு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் குழந்தை எடை எடுத்து வளர்ச்சியை கண்காணிக்கிறாங்க. மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கிற குழந்தைகள், எடை குறைவான மற்றும் நோய் அறிகுறி உள்ள குழந்தைகள், தாய்ப்பால் குடிக்க சிரமப்படுற குழந்தைகள், மாற்றுத்திறனுள்ள குழந்தைகள் போன்ற குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ பரிந்துரைகளை செய்யறாங்க. இந்த அங்கன்வாடி மையங்கள்ல உங்க குழந்தைகளை விடுறது மூலமா தமிழகத்தை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்குவோம். அங்கன்வாடி மையம், ஆரோக்கியத்திற்கான ஆதார மையம். கருத்துக்களம் தொடர்கிறது. இப்ப இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், இல்லைங்களா? பெற்றோர்கள் என்ன வகையெல்லாம் வந்து இந்த முதியோர் இல்லங்கள் பெருக காரணமா இருக்கு. இதை பத்தின உங்களோட பார்வை, உங்களுக்கு புரிதல், அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு காலகட்டத்துல கூட்டு குடும்பம் நிறைய பார்த்திருப்பீங்க. அண்ணன், தம்பி, சித்தப்பா, அண்ணி, நாத்தனார், அத்தை, இப்படி நிறைய இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூத்த மருமகள். நம்ம முதுகெலும்பு எப்படியோ அது மாதிரிதான் மூத்த மருமகள். இப்போ இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற ஒரு மருமகளோ இளைய தலைமுறைகளோ கிடையாது. எல்லாமே அவங்க சுயநலமா யோசிக்கிறாங்க. அது யோசிக்கிறதுனால என்னன்னா, இது பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த ஒரு முட்டு மோதல், பிணக்கு, மாமியார் மருமகள் சண்டை, இப்படி நிறைய வருது. இது வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல இவங்களோட இது எல்லாமே நான் தான் பண்ணணுன்ற இளைய தலைமுறைகள் நினைக்கிறதுனால இது வந்து முதியோர் இல்லங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் செல்லம் கொடுக்க தான் செய்வாங்க. அதை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுதான் அனுசரிச்சு போகிறன்றதா இது பொதுவான கருத்து. அது இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி, புதிய தலைமுறையா இருந்தாலும் சரி, செல்லம் கொடுக்கறது எல்லாமே ஒண்ணுதான். பட் ஓகே, புரியுதா நீ சொல்றது? சொல்லுங்க. ஆட்டுக்கல்லுக்கு எப்படி குழவி தேவையோ அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் ஒரு கிழவி தேவை. ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை இருக்கக்கூடிய மாமியார்கள் எல்லாம் மாமியாரா பார்த்தா பரவாயில்ல, மருமகளுங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு எதிரியா பாக்குறாங்க. அதனால அந்த விளைவு என்ன ஆகுது, இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு முதியோர் இல்லங்கள்ல சேர வேண்டிய நிலைமை ஏற்படுது. இந்த காலகட்டத்துல கால சூழல் எப்படி இருக்குன்னா, மாமியாரை வீட்டுல வச்சிருந்தா அது வந்து என்னமோ ஒரு குற்றம் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இப்போ மாமியாரை தூக்கிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல விட்டா, முதியோர் இல்லத்துல விட்டுட்டியா இது வந்து ஒரு ஃபேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டாடுறாங்க. இது இந்த சமூகத்தினுடைய சூழ்நிலையினுடைய மாற்றமா கூட இது அமைஞ்சு போச்சு. ஓகே ஓகே ஓகே. அவங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை யார்ட்டையுமே இல்லை, 2 பேர்கிட்டையுமே இல்லை. அதனால நான் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை சொல்றேன். நான் ஒரு முதியோர் இல்ல, ஒரு 3 முதியோர் இல்ல வச்சிருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில். ஒரு பாட்டி செத்துட்டா, அந்த பாட்டி செத்தோடனே அந்த மகனுக்கு போன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி உங்க அம்மா தவறிட்டாங்கன்னு. அவங்க கேட்டாங்க, எத்தனை மணிக்கு எங்க அம்மாவை எடுப்பீங்கன்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. என்னுடைய கண்ணீர் அன்றைக்கும் அந்த கண்ணீர் வந்தது, இன்றைக்கும் அந்த கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 முதியோர்களை எங்க 4 பேர் அப்படி கட்டளை தூக்கிட்டு போய் தான் போச்சிருக்கிறோம். ஆனா எந்த ஒரு ஆண்மகனும் சரி, பிள்ளைகளும் சரி வந்து எங்களுக்காக இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணல. இந்த கருத்தை முக்கியமா நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப வேதனையான விஷயம். இதற்கு முக்கிய காரணம் பிள்ளைகளே பிள்ளைகளே பிள்ளைகளே. ஓகே, ரொம்ப பர்சனலான ஒரு அனுபவத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நிதர்சனமா உண்மையும் கூட. சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாவெல்லாம் வந்து 12 பிள்ளைங்கள் பிறந்துச்சு எங்க தாத்தாவுக்கு. அந்த அவங்களுக்கு குழந்தை பிறந்து நாங்களே ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரே கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பிள்ளை தான் பிறக்கிறாங்க, 1 பிள்ளை 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளைனால வந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு முடியல அப்படின்னா நம்மளாம் அப்புறம் இருந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து இப்போ நாங்கள் இருக்காங்க, இப்போ குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2மே வேலைக்கு போகணும், பிள்ளையே பார்க்க மாட்டாங்க, பிள்ளைய கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. என் பிள்ளை ஹாஸ்டல்ல படிக்குது. அப்படி பேசுறவங்க பெத்தவங்களை எப்படி வீட்டுல வச்சுட்டு போவாங்க? அவங்களுக்கு கொண்டு நீட்டா 5000 தானே கொண்டு கொடுத்துட்டு, நீ முன்ன என்ன ஹாஸ்டல்ல போட்டு இப்ப நான் உன்ன ஹாஸ்டல்ல போட்டு போட்றாங்க. அந்த மாதிரி கொண்டு போட்டு. ஓகேமா, நீங்க பேசுங்க, வேற பேச கொடுங்க. பேரண்ட்ஸ் பண்ற விஷயங்களை வந்து பிள்ளைங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. நம்ம சின்ன வயசுல என்ன குறும்பு பண்ணாலும் அம்மா அப்பா வந்து சரி நம்ம பிள்ளை தானே பண்ணிட்டு போகுது. அதே அம்மா அப்பா வந்து என்ன பண்ணாலும் ஒரு சின்ன விஷயம், அந்த ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவே கிடையாது, இப்படியே தான் பேசுறாங்க, ஒரு மரியாதை கிடையாது. அம்மா அப்பா பண்றத பிள்ளைங்க. அதே மாதிரி அம்மா அப்பா என்ன சொத்து சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க இன்னைக்கு பென்ஷன் வருது சில பேரண்ட்ஸ்க்கு, அந்த பென்ஷன் காசு வாங்கிக்கணும், அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வாங்கிக்கணும். ஆனா வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கான விஷயங்கள், நீ இப்படி பண்ற அதனால எனக்கு உன்னை பிடிக்கல, நீ இப்படி பண்ணாத அதனால எனக்கு பிடிக்கல, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ நடந்துக்கிறது இதுல நீ கை வைக்காத, அதுல பண்ணாத. இவங்க தான் வந்து முழு சுதந்திரத்தோட தன்னோட வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான். காசு பணம் இல்லாத ஒரு பேரண்ட்ஸ பிள்ளைங்க பாத்துக்கிறது கிடையாது.
ஆமா. ஓகே ஓகே. ஒரு முதியோர் ஒரு பெரியவங்க சொன்ன வார்த்தை, ஈ என இறத்தல் இழிந்தது, ஏன் என்பது அதனினும் இழிந்தது, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தது, கொள்ளேன் என்பது அதனினும் உயர்ந்தது. இன்னைக்கு எந்த பசங்களும் உயர்ந்தவங்களா நிக்கிறதுக்காக தயாரா இல்லைங்க. ஓகே. பெற்றோர்களா பிள்ளைகளா? ஏன்னா 2 பேரும் சொல்றது பார்த்தா ரொம்ப நியாயமா இருக்குது, பிராக்டிக்கலா இருக்குது. எது சரி எது தவறு? இது காலத்தின் கொடுமையா, காலத்தின் கட்டாயமா, காலமும் சூழலும் இந்த சூழலுக்கு நம்மள தள்ளி இருக்கிறதாங்கிறத பத்தின ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி கீதா குமரி அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க மேடம், இவங்க சொன்ன கருத்துக்கள் இருந்து உங்களோட பார்வையை சொல்லுங்க. அதாவது முதியோர் இல்லம், அதே சமயம் வந்து குழந்தைகள் காப்பகம், இது ரெண்டுமே வந்து சமீப காலமா தான் பிரபலம் ஆயிட்டு வருது. அதுக்கு முன்னாடி குழந்தைகள் காப்பகம்லாம் இல்லை. ஏன்னா வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ இருப்பாங்க, குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி முதியோர் வந்து நிச்சயமா ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இல்லம், அவங்கள கொண்டு போய் அங்க சேர்க்கணும், அந்த இதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய, அதாவது நீங்களே பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே நமக்கு 20 வயதில் ஒரு குணம் இருந்திருக்கும். 40 வயது நம்ம காணும்போது அவங்க சொன்ன மாதிரி வேற குணம் மாறிடும். நம்ம அதே தான், ஆள் அதே தான். 40 வயது ஆகும்போது வேற குணம். 60 வயது ஆகும் பொழுது நமக்கு சற்று பொறுமையெல்லாம் குறையும். 40 வயதுல நாய் குணங்கிறாங்க, அடிக்கடி கோவம் வரும். சமீப காலமாக இன்னும் 2 வார்த்தைகள் எல்லாருமே பேசுறோம், நம்ம எல்லாருமே, டென்ஷன், டார்ச்சர். இந்த 2 வார்த்தைகளும் சமீப காலமா சின்ன குழந்தை கூட சொல்லுது, ஒரே டென்ஷனா இருக்குது டாடி, இவ்வளவு புக்ஸையும் தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து நடைமுறையில இன்றைக்கு இருக்க காலகட்டத்தின் மாற்றம். காலகட்டம் எப்படி எல்லாம் மாறுதோ, இப்ப அன்னைக்கு குங்குமம் போட்டு தான் வச்சிருந்தோம், ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம். இப்ப அது வந்து பெரிய தவறோ குற்றம் என்று யாரும் சொல்றது இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து எந்த விதமான உடையிலையும் மாற்றங்களை கொண்டு வருவது போல பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். காலம் வந்து விரைவா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அன்னைக்கு நிலாச்சோறு ஊட்டினோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு நிலாவே தெரியாது, அப்புறம் சோறு எங்க தெரியும்? நிலாச்சோறு எல்லாம் வாங்கி எந்த குழந்தையும் சாப்பிட்டது கிடையாது. பாசத்தை பகிர்ந்து கொள்ள நமக்கு நேரம் இல்லாத இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அங்க கூட என்ன, கடைசி நேரத்திலும் கரண்டிலே எரித்திடலாம் கட்டை, விறகடிக்க நேரம் இல்லை. விறகெல்லாம் அடிச்சு எல்லாம் சரி பண்ணலாம் டைம் இல்லை. கரண்ட்ல போடு, இந்த பக்கம் சாம்பல் வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பெற்றோர்களை பேணி பாதுகாத்து அவர்கள் நல்லபடியா வச்சிருக்கணும்னு எண்ணம் இருக்கும். ஆனா அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? மனைவி சொல்றாங்க, இந்த பேர் உங்க அம்மாவும் அப்பாவும் இங்க யூரின் பாஸ் பண்றாங்க, இரும்புறாங்க, தும்புறாங்க, இந்த ரூம்குள்ள ஒரே இதா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்துடும், நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் வந்தா அதுக்கு உங்க அம்மா அப்பா தான் காரணமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிம்மதி எங்கே குறைதோ, யாரால குறைதோ, அந்த பெற்றோர் என்னன்னா எப்பவுமே பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இவங்க சொன்னாங்க என் பிள்ளை அப்படி வளர்த்த பிள்ளை நம்மளால கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய பெற்றோர்கள் நாங்களே போய் நிம்மதியா, எங்கள் வயதொத்தவர்கள், எங்களை போல ஒரு இயலாமை உடையவர்களோட நாங்க கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறோமே, கடைசி காலம் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறோமே, அங்க எங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், மருந்து கிடைக்கும், எங்களை மாதிரியே தலை நரைச்சவங்க, பல்லு விழுந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, எங்களை மாதிரியே ஒரு செட்டு அங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போறவர்கள் உண்டு. பெற்றோர்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா காலம் மாறுது, அதனால வந்து எதையுமே பெரிய குற்றமா நம்ம சொல்ல முடியாது, இயல்பான விஷயம். முரளி சார், நீங்க உங்களோட பார்வை, ஏன்னா நீங்க ஒரு முதியோர் இல்லத்தை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. கீதா குமாரி மேடத்தோட ஒரு பார்வை இருந்தால் கூட நிறைய குழந்தைகளால் தவிக்க விடக்கப்பட்ட, அனாதைகளாக்கப்பட்ட நிறைய முதியோர்கள் வந்து இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் இருந்திருக்காங்க. அவர் நண்பர் சிவகங்கையிலிருந்து சொன்ன மாதிரி கூட இறந்து போனது கூட வராத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இதை நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்க? இது நான் முன்ன சொன்ன மாதிரி சமூக நீதிக்கு, சமூக அநீதிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோட தான் நான் பார்க்க வேண்டியிருக்குது. இதை சீர் செய்யறதுக்கு என்ன வகையான பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்க நீங்க. இல்ல, அவர் நண்பர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் அதே அனுபவம் தான். சேவாலயனுடைய முதியோர் இல்லமும் இன்னைக்கு 80 பேர் முதியோர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 இடத்து பார்த்துட்டு தான் இருக்கோம். முக்கால்வாசி விஷயங்கள்ல வந்து அவங்க பிள்ளைகளோ அவங்க சொந்தக்காரங்களோ யார் இருக்காங்களோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணா கூட யாரும் வரதில்லை. நாங்களே தான் எல்லாம் காரியம்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நடுத்தர வயது இருக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் வந்தாரு. அவர் கூட ஒரு வயசான அம்மா கூட கூப்பிட்டு வந்தாரு. அந்த அம்மா வந்து கொஞ்சம் புடவையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது, கொஞ்சம் ரொம்ப அழுக்கா இருந்தாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. இவர் கூப்பிட்டு வந்துட்டு சொன்னாரு, இந்த அம்மா வந்து ரொம்ப வருஷமா எங்க வீட்டில் சமயக்காரியா இருக்காங்க, அதனால வந்து இப்போ வயசாயிடுச்சு அவங்களுக்கு, இப்போ சமையல்லாம் செய்ய முடியல, இவங்க ரிலேஷன்லாம் யார் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டிலேயே அப்படியே இருந்துட்டு இருக்காங்க, இப்போ இனிமேல் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியல, நாங்கள் எப்படி வச்சுட்டு இருக்க முடியும், எங்கே அனுப்புறதுன்னு தெரியல, அதனால கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த மாதிரி இலவசமாக ஒரு முதியோர்கள் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு.
அப்புறம் அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாட்ட பேசினோம். அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாங்க இப்படிதான், நான் சமையக்காரி அங்கே இருக்கேன், நான் என்னால் முடியல, இப்போ எனக்கு கண்ணுலாம் தெரியல, இப்போ நான் சமைக்க முடியல, ஒன்றும் செய்யாமல் அந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை வெளியே தான் அனுப்புவாங்க, எனக்கு போகிறது இடம் கிடையாது அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக சொன்னாங்க. சரின்னு ஒரு ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அவரை வந்து ஒரு கார்டியன் போட்டு சைன் பண்ண சொல்லி ஒரு அட்ரஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணி அந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டோம். ஒரு மாதம் 2 மாதம் ஆகிருக்கும். அவங்க முதியோர் இல்லத்துக்குள்ள அந்த பாட்டிமார்கள்லாம் பேசிக்கும் போது விஷயம் வெளியே வந்துடுச்சு. அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, அது கொண்டு வந்து சேர்த்து என் பையன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஓல்டேஜ் ஹோம் இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ கிட்ட 80 வயசு பாட்டி திடீர்னு வந்து என் காலை பிடிச்சிட்டாங்க. வந்து நான் பொய் சொல்லி தான் சேர்ந்தேன், அதுக்காக என்னை வெளியே அனுப்பிச்சிடாதீங்க, நான் இங்கேயும் போக முடியாது, ஆனால் நான் சொன்னது பொய் கிடையாது, அந்த வீட்டில் நான் சமையக்காரியா தான் இருந்தேன், நான் அம்மாவா இருந்தேன்னு சொன்னதுதான் பொய், சமையக்காரின்றதான் உண்மை நான் அப்படி சொல்லிட்டு சொன்னா. நான் சொன்னேன், அம்மா நீங்க பொய் சொன்னீங்கன்னு நினைச்சு யாரும் இப்போ வெளியே அனுப்ப மாட்டோம், நீங்க இருங்க, பட் உங்க பையனை பார்த்து நான் கேட்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் தேடி போனோம். எல்லாம் பொய்யான அட்ரஸ். ஆமா, ரொம்ப கரெக்டா கொண்டு சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் நிறைய பாக்குறோம் நாங்க. இது அநீதின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? நிச்சயமா அநீதிதான். அது அன்னையை வந்து பூஜிக்கிற நேசிக்கிற பயங்கரமான ஒரு தேசம் தான் இது. ஏன்னா அவங்கள வந்து அவங்க என்ன தப்பு செய்யறாங்க, இயலாமை எந்த வகையிலுமே பயனில்லைனா கூட இந்த மாதிரி சொல்லலாம், என்னால முடியல சார் நீங்க பாத்துங்க சொல்றதுக்கு கூட ஓரளவு நீங்க நியாயப்படுத்தலாம். அது யாருமே தெரியாது வீட்டுல வேலை செய்யறாங்கன்றது வந்து மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய பாவம் நினைக்கிறேன் நான். அது இல்ல வேற என்ன வகையான விஷயங்கள் வந்து பிள்ளைகள் காரணம் நினைக்கிறீங்க சார் நீங்க இந்த முதியோர் இல்லங்கள் பெருகிறதுக்கு? ஒரு பழைய சினிமா படம் தான் ஞாபகம் வருது. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. அதுதான் காரணம். பயனற்று போறாங்க, அவங்களால எந்த பயனும் இல்லைங்கிறப்ப நிச்சயமா விலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க மூலமா ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்கும்னு சொன்னா சொன்னாங்க, பென்ஷன் வருது, பென்ஷனை வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பைசா ஒன்றும் வரப்போறது இல்லை, நம்ம கிட்ட செலவாக போறதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்க தள்ளி விடலாமா தள்ளி விடலாம் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஏன்னா வருத்தமான செய்திகளை தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கருத்துக்களம் தொடரும். இணைந்திருங்கள் பொதிகையுடன். கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். எதுக்கு உங்க மகளா திட்டிட்டு இருந்தீங்க? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியங்கிறது கூட தெரியாதவள கொஞ்சம் சொல்றேன். ஓஹோ, என்ன ஓஹோ? குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துல சீம்பால் கொடுக்கணும் கூடவா ஒரு பொண்ணுக்கு தெரியாது? எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பிள்ளைக்கு கிடைக்குமா? ஆமாமா. என்ன ஆமாமா? பிறந்த 6 மாசம் வரைக்கும் பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணி கூட தேவையில்லை. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் தரலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட மத்த உணவெல்லாம் கொடுக்கணுங்கிறது தெரியுமா தெரியாதா? மூஞ்சியை பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விலாவாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம். ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். என்ன கோமதி, அங்கன்வாடி மையத்துல இருந்து வெளியே வர என் பையனை தான் அங்க விட்டுட்டு வர. குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலயும் சொல்லி தராங்க. அதோட முட்டை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, இங்க முன்பருவ கல்வியை முடிச்சிட்டு பள்ளிக்கு போற குழந்தைங்க அறிவிலையும் பண்பிலையும் சிறந்து விளங்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. நாளைக்கு என் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்.
2 சிறப்பு விருந்தினரோட கூறிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒன்று யதார்த்தமான பிராக்டிக்கலான விஷயங்களை கீதா குமாரி மேடம் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் இன்றைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களே வந்து பெட்டரா ஒரு இடத்துக்கு போயிடலாம், பிள்ளைகளை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நாம கஷ்டப்படாமே பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம், அதே மாதிரி கடைசி வரைக்கும் கஷ்டப்படாம போலாங்கிற ஒரு பார்வையில பண்ணிட்டு இருந்தாங்க. அதே எதிர் திசையில வந்து திரு முரளி அவர்கள் சொன்னாங்க. ஒரு பையனே வந்து தன்னுடைய அம்மா இல்லை ஒரு வீட்டில் வேலை செஞ்ச அம்மாங்கிற மாதிரி சொன்னதுங்கிறது ஒரு வருத்தமான தகவல் தான் அது. பட் இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் நிதர்சனம். அது காலங்களும் சூழலும் மாறிக்கொண்டே இருந்தால் கூட தாய் என்றைக்குமே தாய் தான், தந்தை என்றைக்குமே தந்தை தான். ஒரு செல்லம் கொடுத்துருக்கட்டும், அடிச்சிருக்கட்டும், கஷ்டப்படுத்திருக்கட்டும், ஏன்னா அன்று அவர்கள் கொடுக்காத ஒரு தியாகமோ அவர்கள் செலவு பண்ணாத ஒரு விஷயமோ இன்னைக்கு நான் ஒரு ஆளா ஆயிருக்க முடியாது, இந்த கம்பெனியில வேலை செய்யறேன் இல்ல வெளிநாட்டு இருக்கிற போறங்கிற சிந்தனைகள் கிடையாது. ஸோ நன்றியை மறக்கின்ற பண்பு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் பொருளை தேடி ஓடுகின்ற சூழ்நிலை. நான் அது மட்டுமே சொல்றேன், பல்வேறு காரணிகள் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான இந்த முரண்பாடுகளை அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால தான் நிறைய முதியோர்களும் பெருகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இப்ப வந்து இந்த மாதிரியான முதியோர்கள் பெருகிறதுக்கு அடிப்படையான பல்வேறு காரணங்களை நான் பேசிட்டு இருக்கோம். முக்கியமான என்னென்ன காரணிகளை நம்ம வகைப்படுத்தலாம், அதை பத்தி சொல்லலாம். நீங்க மாமியார் வந்து என் மருமக எனக்கு ஒரு தலைவலின்னா எனக்கு உடனே காஃபி போட்டு தருவா, அப்படிப்பட்ட ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறதெல்லாம் கூட கிடையாது. அவங்க வந்து என் மருமக வந்து